திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்ல லவ் பண்ணிட்டு இருக்கவங்க வீட்ல சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே பொருத்தம் பார்த்து, இவங்களே வந்து ஜாதகத்துக்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப பையன் ஜாதகமோ, பொண்ணு ஜாதகமோ அதுக்கேத்த மாரி மாத்திட்டா பொருத்தம் வந்துரும்ல. பொருத்தம் வந்துரும். லைஃப் நல்லா இருக்கணும்ல. அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். முடிஞ்ச வர வீட்ல சொல்லி புரிய வைங்க. பொருத்தம் இல்லாட்டியும் ஏன்னா உங்களோட சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். 2 பேரோட விருப்பம், மனசளவுல இருக்கக்கூடிய கனெக்ட் ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்ச வர நீங்க வீட்ல சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. பொறுத்து இல்லனாலுமே, நாங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா ஒரு புரிதலோட இருப்போம். லைஃப் நல்லபடியா கொண்டு போவோன்ட்டு. அத விட்டுட்டு இந்த ஷார்ட்கட்ல போறேன் அப்டின்ட்டு, அவங்களே ஏமாத்தி, உங்களே ஏமாத்தி ஏன்னா ஜாதகம் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவா இருந்தா பரவால்ல. மொத்தமா சேரவே கூடாதுன்ற அளவுக்கு ரிஸ்க்கான விஷயங்கள் இருக்கும் பொழுது, அத நீங்க மேட்ச் பண்ணி சேர்த்துரலாம். இப்ப டைம் மாத்தி எங்கெங்கேயோ நீங்க குடுத்து எது வேணாலும் பண்ணிட முடியும். பட் அதுக்கப்புறம் லைஃபே உங்களுக்கு ரொம்ப கொஸ்டின் மார்க் ஆயிரும் ஃப்யூச்சர்ல. அதனால வந்து ஒரு விஷயம் பண்ணிடலாம். பட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு பண்றது நல்லது. ஜாதகத்துல வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் பொருத்தம் கம்மியா இருக்கிறத நீங்க மேட்ச் பண்ணி சேர்த்துட்டா பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஜாயிண்டே பண்ணக்கூடாதுன்ற சார்ட்ட போயிட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா, அது லைஃப்ல எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஸோ அதனால முடிஞ்ச வர நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, வீட்ல சீட் பண்ணாம, வீட்ல உள்ளவங்கள ஏமாத்தாம